ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான அற்புத வாழ்க்கையை சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்குள் உண்டாக்குகிறது. இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களிடத்திலே சொல்லுகிறார். தாம் ஊழியம் செய்ய எல்லா இடங்களிலும், தான் ஊழியம் செய்ய போகிற எல்லா கிராமங்களிலும் தனக்கு முன்பாக 2 பேராக போகும்படி அனுப்பினார். அவர்கள் அங்கு சென்று கூட்டங்களை ஒழுங்கு செய்தார். இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்கவும், இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளை நம்மேல் வைக்கவும் வேண்டும் என்று சொல்லி திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, தன்னை தேடி வந்த ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். தன்னை தேடி வந்த ஜனங்களை அவர் ஒரு நாளும் வெறுமையாக அனுப்பிவிடவே இல்லை. வழியில் சோர்ந்து போய் விடுவார்களே என்று சொல்லி அந்த வனாந்தரத்துல அப்பங்களையும் மீன்களையும் ஆசீர்வதித்து புட்டு அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருப்தியாய் நடத்தினார். இதை கண்ட ஜனங்கள் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். வரப்போகிற மேசியா இவர்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த காரியங்களை எல்லாம் சீசர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீர் ரசமாக மாறுகிறது. ஜெபாலய தலைவனுடைய வீட்டில மரித்து போன பிள்ளை எழும்புகிறாள். வனாந்திரத்துல அப்பங்கள் மீன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அது பெருகி கொண்டு இருக்கிறது. இவைகளை கண்ட சீசர்கள் தன்னுடைய வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். சீசர்கள், அப்பா பார்க்குறீங்களே, அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், தெய்வீக தொடுதல், சுகம், இது மாத்திரம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய எதிர்காலத்திலே நான் நிறைவேற்ற போகிற ஊழியத்தினுடைய ஒரு பகுதி, நான் எருசலேமிலே பாடுபட வேண்டும், அவமானம் அடைய வேண்டும், அந்த கேடு அடைய வேண்டும், நிந்தைகளை சுமக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், தலையிலே முள்முடி சூட்ட வேண்டும். ஒரு கடினமான பாதை இந்த ஊழிய பாதையில இருக்கிறது என்பதை சீசர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சீசர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே படப்போகிற பாடுகளை குறித்து சொன்னார். நிகழ்காலம் கம்ஃபோர்ட்டாக இருக்கிறது இயேசுவுக்கு. நிகழ்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, வரவேற்பு உள்ளதாய் இருக்கிறது. 100க்கு அதிபதி அழைக்கிறான். இரவு நேரத்தில் பரிசேயன் வந்து விருந்துக்கு அழைக்கிறான். பரிசேயன் வந்து விருந்துக்கு அழைக்கிறான். அவருடைய கால்கள் பரிமள தைலங்கள் பூசப்படுகிறது. ஒரு கனத்துக்குரியவராக, மகிமைக்குரியவராக, எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிற இயேசு அதோடு தன்னுடைய நிகழ்காலத்தை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எதிர்காலத்தில் தான் சந்திக்க போகிற காரியத்தையும் இயேசு நன்கு அறிந்திருந்தார். அது பாடுகளாய் இருக்கிறதே, அவமானங்களாய் இருக்கிறதே, நிந்தையாய் இருக்கிறதே,
அது வேதனைக்குரியதாய் இரத்தம் சிந்துதலாய் இருக்கிறதே என்பதற்காக இயேசு தன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கடினமான பாதைகளை இயேசு தள்ளி போடவே இல்லை. பேதுரு கூட இவைகளை கேட்ட பொழுது, ஆண்டவரே, இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆனால் இயேசு சொன்னார், நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். இந்த கம்ஃபோர்ட் ஜோன், இந்த மதிப்பு மரியாதை மாத்திரம் இந்த தேவ திட்டத்தில் அல்ல. எல்லாராலும் மதிக்கப்படுகிற நிலை, எல்லாராலும் போதகரே என்று அழைக்கப்படுகிற நிலை, இது மாத்திரம் பாவ மன்னிப்பையோ இரட்சிப்பையோ விடுதலையோ கொண்டு வந்து விடாது. நான் இரத்தம் சிந்த வேண்டும். என்னுடைய இரத்தம் சிந்துதலினாலே பாவம் மன்னிப்பை என் ஜனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தது மாத்திரமல்ல, போதித்தது மாத்திரமல்ல, அது தன்னிலே நிறைவேற்றப்படும்படி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுது. இந்த லெந்து காலத்துல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில வரும் பாதைகளிலே தேவ திட்டத்திலே நடக்கும் பொழுது, தேவ சித்தத்திலே நடக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் இவைகளை சந்திக்க வேண்டியதாய் இருந்தால் அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளுவீர்களா? அதற்கு உங்கள் கழுத்தை கொடுப்பீர்களா? அதற்கு உங்கள் பிராணனை கொடுப்பீர்களா? அதற்கு உங்கள் ஜீவனை கொடுப்பீர்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் கெர்ஜித்தானே, அப்படி நீங்கள் கெர்ஜிக்க, அர்ப்பணிக்க, செயல்பட நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? சிலுவையின் பாடுகள் இல்லாமல் உயிர்த்தெழுதல் என்கின்ற அந்த ஒரு மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண முடியாது. புனித வெள்ளி என்கின்ற ஒரு சிலுவையின் பாடுகளை காணாமல் ஈஸ்டர் என்கின்ற ஒரு உயிர்த்தெழுதலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில காண முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? என் வாழ்வில் எது சம்பவித்தாலும் தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும், ஆகட்டும் என்று சொல்லி உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புவிப்பீங்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை போல தேவ சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு முழுமையுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.